என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம அகாடமியில இருந்து கம்பைன் டெஸ்ட் சீரிஸ் டிஎன்பிஎஸ்சி 2026 தேர்வுக்கான குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கான கம்பைன் டெஸ்ட் சீரிஸ் ஜான் 7 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்லயே ஓப்பன் சோர்ஸ்லயே இருக்கும். இதுல நம்பர் ஆஃப் டெஸ்டர்ஸ் பார்த்தா 40 டெஸ்டர்ஸ், சிலபஸ் வைஸ் 35 டெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் 5 டெஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுல எப்படி டெஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே தங்கமுத்து சார் இந்த டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், எப்படி போகுது அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்பயுமே தமிழ் பிளஸ் மேக்ஸ் இருக்கும். தமிழ் பிளஸ் மேக்ஸ். செகண்ட் டெஸ்ட் ஜிஎஸ் போர்ஷன் இருக்கும். அது மாதிரி தேர்ட் டெஸ்ட் தமிழ் மேக்ஸ், ஃபோர்த் டெஸ்ட் ஜிஎஸ் இருக்கும். இந்த ஆர்டர் தான் போவோம். இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மேக்ஸ் கொஸ்டின்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். நார்மலா மேக்ஸ் கொஸ்டின் இதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 20 கொஸ்டின் தான் டிஸ்கஷன் பார்ப்போமா. இதுல டாபிக் வைஸ் டெஸ்டஸ் தான் போகுது. இது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணோம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணவே இல்லை. அந்த மேப் சைட்ல எப்படி ஸ்மார்ட்டா நம்ம படிச்சோம். மேப் ஜியாகிரபிக்கு ஒவ்வொரு டாபிக் ஒரு மேப் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த மேக்ஸ்க்கும் ஃபுல்லா ஒரு ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு டாபிக்கா என்ன பண்ண போறோம், ஒரு ஃபார்முலா ஷீட், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எத்தனை ஃபார்முலா இருக்கு அப்படிங்கிறது தெளிவா படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா ஃபுல்லா தரவு மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், கொஸ்டின் சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதான் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம். இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஷீட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம்பா. ஃபார்முலா ஷீட்னா வேற எதுவுமே இல்லை, அதுல என்ன ஃபார்முலாஸ் நம்ம பார்ப்போம், பிளஸ் எத்தனை டைப்ஸ் இருக்கு, இதை மட்டும் தான் பார்ப்போம். ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஷீட் ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா அப்டேட் பண்ணிடணும். இதை அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மட்டும் படிச்சாலும் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு நம்பர் சிஸ்டம்ல, எண்ணியல் அப்படிங்கிறதுல மொத்தம் 8 டைப் இருக்கு. எத்தனை டைப்? 8 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் தரவா மனப்பாடம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல் 1 + 2 + 3 + up to n வரைக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னா, n × n + 1 / 2. நோ டைம் சொல்லலாம். n × n + 1 / 2. n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். இதை தியரியாவும் கேட்கலாம், அப்படி கொஸ்டின் ஃபார்மேட்டா கேட்கலாம். செகண்ட் ஃபார்முலா என்ன, n வரையுள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்க எண் அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பரால இன்னொரு டைம் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது என்னது, வர்க்க எண் சொல்லுவோமா. அப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் up to n ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, n × n + 1 2n + 1 / 6. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா n × n + 1 / 2. செகண்ட் ஃபார்முலா n வரையுள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் n × n + 1 2n + 1 / 6. தேர்ட் ஃபார்முலா பார்க்கலாமா. தேர்ட் ஃபார்முலா n வரையுள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். கணங்கள்னா ஃபார்முலா என்ன, ஒரு நம்பரை அதே நம்பரால 2 டைம் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதானது கண எண், கியூப் நம்பர்ஸ் சொல்லுவாங்களா. அப்போ 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் up to n கியூப் வரை ஃபார்முலா என்ன அப்படின்னா, n × n + 1 / 2 the whole square. இந்த மூணு ஃபார்முலா சேர்த்து சொல்லிடலாமா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னப்பா, n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன, n × n + 1 / 2. செகண்ட் ஃபார்முலா இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் n × n + 1 2n + 1 / 6. தேர்ட் ஃபார்முலா என்ன, இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் n × n + 1 / 2 the whole square. மூணு ஃபார்முலா ஓகேவா. இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. நாலாவது ஃபார்முலா போலாம். n வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை என்ன அப்படின்னா 1 3 5 7 இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட மீதி, அதாவது ரிமைண்டர் என்ன வரணும், 1 வரணும். 1 வந்துச்சு அப்படின்னா என்னது, அது ஒற்றைப்படைன்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா என்ன, ஸ்மால் n = கேபிட்டல் n ஸ்கொயர். என்ன ஃபார்முலா, ஸ்மால் n = கேபிட்டல் n ஸ்கொயர். ஃபிஃப்த் ஃபார்முலா n வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டைப்படை என்ன ஃபார்முலா என்ன, இரட்டைப்படை என்ன 2 4 6 8 இதெல்லாமே என்னது இரட்டைப்படை எண். ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரணும், மீதி ரிமைண்டர் 0 வரணும். 0 வந்துச்சு அப்படின்னா என்னது, அது இரட்டைப்படை எண். ஆல்ரெடி நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு மேக்ஸ் பை யார் தங்கமுத்து சேனல் என்ன பண்ணுவாங்க, தெளிவா மேக்ஸ்க்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கணும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்மார்ட் நோட்ஸா இது எப்படி இப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது இதை இரட்டைப்படை எண்களின் ஃபார்முலா என்ன, ஸ்மால் n =
கேபிட்டல் என் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் என் பிளஸ் கேபிட்டல் என். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ரெண்டுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஒற்றைப்படைனா என்ன ஸ்டார்ட் ஆகும்பா? 1ல ஸ்டார்ட் ஆகுமா? 1ல ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டைப்படை சொன்னா இது இல்ல 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் அப் டு n. இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் n ஸ்கொயர் பிளஸ் n, கேபிட்டல் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல். நான் இந்த ஃபார்முலா சேர்த்து சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? n வரையுள்ள இயலெண்களின் கூடுதல் ஸ்மால் n into n plus 1 divided by 2. அது செகண்ட் ஃபார்முலா n வரையுள்ள இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? n into n plus 1 2n plus 1 divided by 6. தேர்ட் ஃபார்முலா n வரையுள்ள இயலெண்களின் கணங்களின் கூடுதல் n into n plus 1 divided by 2 the whole square. ஃபோர்த் ஃபார்முலா n வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை அப்படின்னா ஸ்மால் n ஈக்குவல் டு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கும்? ஒரே ஒரு டிஜிட் கேபிட்டல் n ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் என்னது? இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டைப்படைனா ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் n. 5 ஃபார்முலா. ஓகேவா? இந்த 5 ஃபார்முலா தான் இந்த ஒரு டைப்ல பார்க்க போறோம். இந்த 5 ஃபார்முலா வச்சா பேலன்ஸ் இருக்க 3 டைப்மே வரும். இந்த 5 ஃபார்முலா தரவா படிச்சுட்டு ஒரு தடவை எழுதி பாத்துங்க. எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த டாபிக் உள்ள வாங்க. ஓகேவா? இதுல கேபிட்டல் என்ன ஸ்மால் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ்குள்ள போகும்போது தெளிவா பார்க்கலாம். ஆறாவது டைப் என்னன்னாப்பா? ஒப்பிடுதல், அதாவது கம்பாரிசன் டைப். கம்பாரிசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவும் தேர்ட் ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? இயலெண் கூடுதல் n into n plus 1 divided by 2. தேர்ட் ஃபார்முலா கம்பேர் பண்றாங்கன்னா தேர்ட் ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இங்க பவர்ல 2 இருக்கு, அதனால இந்த 2 ஃபார்முலா வச்சு கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அது கொஸ்டின்ஸ்குள்ள போய் பார்க்கலாம். செவன்த் டைப் வந்து டயக்ராம் டைப். டயக்ராம் வச்சு ஃபார்முலா கேட்போம். இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சதுரம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா 2 யூஸ் பண்ணணும். செவனம் அப்படின்னா ஃபார்முலா 3, முக்கோணம் அப்படின்னா ஃபார்முலா 1. இது நார்மலா தெரிஞ்சுக்கோங்க. பட் இதெல்லாம் இங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். கவுண்டிங் ஆஃப் இயர்ஸ்ல இதோட ஷார்ட்கட்ஸ் வந்து சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஃபர்தரா டாபிக்ஸ்குள்ள போய் பார்க்கலாம். எய்த் டைப் வந்து அப்ளிகேஷன் டைப். பயன்கள் வச்சு கொடுத்திருப்பாங்க. பயன்கள் வச்சு ஒரு தியரி ஃபார்மேட்ல கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. டைப்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? மொத்தத்துல டைப் என்ன டாபிக் பார்க்க போறோம்? நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டம் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னது? நம்பர் சிஸ்டம். அதோட டிஸ்கஷனுக்கு முன்னாடி ஃபார்முலா ஷீட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல மொத்தம் 8 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் இயலெண்களின் கூடுதல் n into n plus 1 divided by 2. செகண்ட் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் n into n plus 1 2n plus 1 divided by 6. தேர்ட் இயலெண்களின் கணங்களின் கூடுதல் n into n plus 1 divided by 2 the whole square. ஃபோர்த் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஸ்மால் n equal to capital n square. ஃபிஃப்த் இரட்டைப்படை எண்களின் கூடுதல் ஸ்மால் n equal to capital n square plus capital n. 5 ஃபார்முலா முடிஞ்சா? ஆறாவது டைப் பண்ணா கம்பாரிசன் டைப். என்னென்ன ஃபார்முலா கம்பேர் பண்ணுவாங்க? 1வது ஃபார்முலாவும் 3வது ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணுவாங்க. அடுத்து ஏழாவது வந்து டயக்ராம் சீரிஸ். டயக்ராம் சீரிஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 8வது அப்ளிகேஷன் டைப். இது தரவா இருப்பீங்க நம்ம பாக்குறேன். இன்னொரு டைம் தெளிவா படிச்சுட்டு ஃபார்முலா எழுதிட்டு நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது அதை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிற யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து தங்கமுத்து IAS அகாடமின்னு சொல்லிட்டு சேனல் இருக்கு. அதை ஃபர்தரா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. பொங்கலுக்கு அப்புறம் அதுலயுமே வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சிவில் எக்ஸாமுக்காக. அது எந்த மாதிரி போகும்னு சொல்றத ஃபர்தரா உங்களுக்கு டிஸ்கஷன்ல கொடுப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து IAS அகாடமி சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கப்பா. ஃபர்தர் கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். கொஸ்டின் டிஸ்கஷன்ல போலாம். டெஸ்ட் நம்பர் 1ல இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்ட் பி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துட்டாங்க? 1 cube 2 cube 3 cube up to k cube வரைக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுல k ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் வந்து தியரியாவும் கொடுக்கலாம். அதாவது k cube வரை உள்ள இயலெண்களின் கூடுதல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. கியூப் அப்படின்னு வந்துச்சாலே ஃபார்முலா நம்பர் எத்தனை? 3வது ஃபார்முலா. 3வது ஃபார்முலா என்ன? ஃபார்முலா 3 என்னவா? 1 cube 2 cube 3 cube up to n cube equal to n into n plus 1 divided by 2 the whole square. இதான ஃபார்முலா. இதோட மொத்த வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? இது பல n cube க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க வந்து 1 cube 2 cube 3 cube up to k cube equal to 4 3 5 6ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே மீனிங்?
இதுக்கு இதான் மீனிங். அப்படி எடுத்தோம் சொன்னா இரண்டையும் கம்பேர் பண்ண போறோம். n into n plus 1 divided by 2 the whole square equal to 4356. இந்த ஸ்கொயர் ஈக்குவல் இங்க வருமா என்ன மாறும்? ஸ்கொயர் ரூட்டா வருமா? எதோட மதிப்பு 4000 எந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ 4356 4356 பார்க்கலாமா? 20 ஸ்கொயர் எவ்வளவுப்பா? 2 ஸ்கொயர் பண்ணா 4 00. 30 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணா 9 00. 40 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணா 16 00. 50 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணா 25 00. 60 ஸ்கொயர் எப்பவுமே இந்த மாதிரி ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஈஸியா ஸ்கொயர் பண்ண முடியல. 36 00. 70 ஸ்கொயர் 49 00. இங்க வேல்யூ என்ன? 43 56. அப்ப எதுக்கு இடையில இருக்கும்? இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கும். கரெக்டா? 60க்கும் 60 ஸ்கொயருக்கும் 70 ஸ்கொயருக்கு இடையில தான் அந்த வேல்யூ இருக்கும். நமக்கு தெரியும். 5 ஸ்கொயருக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? லாஸ்ட் நம்பர் என்ன? 6 இருக்கு. லாஸ்ட் நம்பர் 6 இருக்கு. 6 எதெல்லாம் ஸ்கொயர் வரும்? 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1. 2 ஸ்கொயர் 2. 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16. அப்போ 6ல முடியுமா? அப்போ அந்த இதுல 60 இது ரெண்டுக்கு இடையில தானே. அப்ப 64 ஸ்கொயர் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. அப்ப 66 ஸ்கொயரா இருக்கலாம். இப்ப அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட வேல்யூ 60 ஸ்கொயர் 70 ஸ்கொயர் இடைப்பட்ட வேல்யூ அப்படின்னா 64 ஸ்கொயர் 66 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். வேற எந்த ஸ்கொயர் ஆகுது? முடியும் போது 6ல முடியுமா? முடியாது. 8 8 64. 9 9 81. 10 10 100. அப்ப 2 தான் வரும். அப்ப இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ என்ன? 65. அந்த 65 ஸ்கொயர் வந்துச்சா ஈஸியா ஒரு ஷார்ட்கட் இருக்கா? அந்த நம்பரை அப்படியே எழுதிப்போம். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 6க்கு அடுத்து 7. 7 35 6 42. அப்ப 42 42 25 வருது. ஏதோ வேல்யூ 65 ஸ்கொயரோட வேல்யூ 42 25 வருது. நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? 43 56. அப்ப இந்த வேல்யூவோட இது எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா? அப்ப 66 ஸ்கொயர் தான் வரும் கண்டிப்பா. கரெக்டா? எப்படின்னு புரியுதா? இந்த வேல்யூவோட இது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 64 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த வேல்யூ 65 ஸ்கொயரே 42 25 அப்படின்னா இங்க 43 56 இருக்கு. அப்ப கண்டிப்பா 66 ஸ்கொயர் தான் இருக்குமா? அப்ப இதை எடுத்தோம் அப்படின்னா n into n plus 1 divided by 2 the whole square இருந்துச்சு. அங்க போட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 56 இருக்கா? இதோட வேல்யூ என்ன? 66. 66 ஸ்கொயர் தானே. அப்ப 66 எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டு அங்க போயிடுச்சு அப்படின்னா n into n plus 1. அங்க ஆல்ரெடி 66 இருக்கு. கீழே இருக்கிற 2 மேல போயிடுச்சு அப்படின்னா வகுத்தல் பெருக்கலாம் வருமா? இதை ஆட் பண்ணோம்னா 60 into 2 120. 6 into 2 12. 120 மண்டோம் 132. ஓகேவா? வேற எதுவுமே இல்ல. நம்ம நார்மலா ஸ்கூல்ல இதை உள்ள மல்டிபிளை பண்ணி செஞ்சே பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு என்ன மீனிங்? ஒரு நம்பர் அதோட அடுத்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சர் வரணும். கரெக்டா? ஆன்சர் போயிடலாமா? 11. 11க்கு அடுத்த நம்பர் என்ன? 12. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 132. அப்ப ஆன்சர் ஏ. இப்போ இன்னும் ஸ்மார்ட்டாவே செய்யலாம். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன். ரொம்ப பிலோ லெவல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்மே ஈஸியா இந்த மாதிரி கொண்டு போறோம் அப்படிங்கிறாங்க. பிராக்டிஸ் பண்ண இதுக்கப்புறம் போறது ஃபர்தரா கொஞ்சம் ஸ்பீட் ஏத்திக்கலாம். இதுக்கு ஆன்சர் ஏப்பா. இதான் அப்ளிகேஷன் டைப். செகண்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன் டைப். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலித்தால் 12 மணி நேரத்தில் மொத்தம் எத்தனை முறை இருக்கும்? 1 மணி நேரத்துல 1 டைம், 2 மணி நேரத்துல 2 டைம், 3 மணி நேரத்துல 3 டைம் ஒலிச்சா 12 மணி நேரத்துல எத்தனை டைம் ஒலிக்கும்? இது என்ன ஃபார்முலா? ஃபார்முலா நம்பர் எத்தனை? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? 1 into 1 plus 2 plus 3 up to n equal to n into n plus 1 divided by 2. இதான ஃபார்முலா. என்னோட வேல்யூ என்ன? 12. அப்ப 12 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 12 plus 1 13. 13 by 2 இங்க பிராக்கெட் இருக்குன்னா மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அது அடிச்சுன்னா 1 2 2. 12ல எத்தனை 2 இருக்கு? 6 2. அப்ப 6 into 13 6 into 10 எவ்வளவு? 6ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இத 10 plus 3 பிரிச்சுக்கலாமா? ஈஸியா மல்டிபிள் பண்றதுக்கு. 6 into 10 60. 6 into 3 18. இரண்டையும் ஆட் பண்ணா 78. அவ 12 மணி நேரத்துல எத்தனை டைம் ஒலிக்கும்? 78 டைம்ல ஒலிக்கும். இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இன்னும் இது ரயில்வே மணி நேரத்தில் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? 24 மணி நேரம் ரயில்வே நேரத்துல
அப்ப அந்த 12 பதிலா 24 போட்டு கண்டுபிடிக்கணும். அது ஒரு நாளைக்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நார்மல் எத்தனை 12 மணி நேரம் வரும். 12 2ஆல மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரயில்வே மணி நேரத்துல அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த என்னோட வேல்யூ 24 போடணும். அப்ப 24 × 25 டிவைட் பை 2 இதை மல்டிபிள் பண்ணி போடணும். பொதுவாக இதுல ஒரு 2 இதுல 12 இருக்கு. 12 × 20 10 × 25 250, 2 × 25 50, அப்ப 300 அப்படிங்கிறது ஆன்சர். எதுக்கு? ரயில்வே டைமுக்கு. அதே இது ஒரு நாளைக்குன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நார்மலா ஒரு நாளைக்கு எத்தனை 12 ஹவர்ஸ் வருது? 2 12 ஹவர்ஸா? அப்போ ஒரு 12 ஹவர்ஸ்க்கு சில 78 கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1 டே அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 78 × 2 12 ஹவர்ஸ் வருதா? இப்போ மல்டிபிள் பண்ணா 156 ஆன்சர் 156 வரும். இதுக்கு ஆன்சர் வந்து 78. 3 விதமான கொஸ்டின் கேட்கலாம்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 25 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். டைரக்டா வாங்க, ஒற்றைப்படை ஃபார்முலா எழுதுங்க. ஒற்றைப்படை என்ன? ஸ்மால் n = கேபிட்டல் n ஸ்கொயர். அது இரட்டைப்படை அப்படின்னா ஸ்மால் n = அப்புறம் எத்தனை டிஜிட் வரணும்? 2 டிஜிட் வரணும். ஃபார்முலா நம்பர் 4, ஃபார்முலா நம்பர் 5வா? ஒற்றைப்படையும் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல கேபிட்டல் என்ன நமக்கு தெரியணும். அப்ப கொடுத்துருக்கிறது கேபிட்டல்னா ஸ்மால் என்னான்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிளா நோட் போர்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல முதல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. முதல் 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், இல்ல முதல் 30 இரட்டைப்படை எண்களின் கூடுதல், அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுத்திருக்க வேல்யூ கேபிட்டல் N. கிளியரா? கொஸ்டின்ல வரையுள்ள அதாவது அப் டு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்திருக்கிறது ஸ்மால். நமக்கு என்ன தேவை? கேபிட்டல். அத அப்ப ஸ்மால கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் n = 25 கொடுத்துட்டாங்க. அதை கேபிட்டல் மாத்தணும். மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மால் என்ன 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 25 2ஆல டிவைட் பண்ணணும். இது எக்ஸாக்டா டிவைட் ஆகுமா? ஆகாது. ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா அதோட 1 ஆட் பண்ண எவ்வளோ? 26 டிவைட் பை 2. அதாவது டைரக்டா 24 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெட்டைப்படை அப்படியே எக்ஸாக்டா டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா அப்படியே வச்சுட்டு வர ஆன்சர் அப்படின்னு 12 எடுத்துக்கலாம். டிவைட் ஆகல அப்படின்னா 1 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். இப்போ டிவைட் பண்ணா 13. அப்ப இங்க என்னது? கேபிட்டல் 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. ஆன்சர் 169. ஃபோர்த் கொஸ்டின், ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பளவை அலங்கரிக்க முடியும்? அதாவது சதுர காகிதங்கள், அதாவது இதுவும் அப்ளிகேஷன் டைப் தான். ஸ்கொயர்னா என்னதுப்பா? ஸ்கொயர் அப்படின்னா இது வர்க்கம் அந்த ஃபார்முலா தான். அதாவது சதுரம் என்ன வரும்? நார்மலா பரப்பளவு அப்படின்னால என்னதான் ஸ்கொயர்ல தான் வரும். சுற்றளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். இது பரப்பளவு அப்படின்னா அப்ளிகேஷன் டைப்ல ஸ்கொயர் வரும். அதே வால்யூம் கொடுத்தாங்கன்னா கியூப் தேர்ட் ஃபார்முலா. இது அப்ளிகேஷன் டைப்ல 3 தான் நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா சுற்றளவு அப்படின்னா சுற்றளவு எதுல மென்ஷன் பண்ணுவோம்? பெரிமீட்டர் அப்படின்னா மீட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா வர்க்க எண் வருமா? மூணாவது வால்யூம்னா என்ன? லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். அப்ப மூணாவது என்ன? கன எண். அப்படி எடுத்துக்கலாமா? இது எடுத்தோம்னா 10 + 11 + 12 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் + 24 ஸ்கொயர் = என்ன? இதான் கொஸ்டின். இது ஆக்சுவலா என்ன டைப் அப்படின்னா ஸ்கேலிங் டைப். நம்ம ஃபார்முலா என்ன பார்ப்போம்? செகண்ட் ஃபார்முலானா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் = n × n + 1 2n + 1 divided by 6. இதான ஃபார்முலா. ஃபார்முலால நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இங்க நமக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்க? 10 ஸ்கொயர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்ப எது வரைக்கும் நமக்கு தேவையில்ல? 1ல இருந்து 9 வரைக்கும் நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து 24 வரைக்கும், அதாவது 1ல இருந்து 24 வரைக்கும் டோட்டலா கண்டுபிடிச்சிடணும். 1ல இருந்து 24 வரைக்கும், அதாவது n = 24 கண்டுபிடிக்கணும். மைனஸ் எது வரைக்கும் தேவையில்லை? எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும். இங்க 10 இருக்குன்னா 9 வரைக்கும் எனக்கு தேவையில்லை. எனக்கு 10க்கு அப்புறம் தான் எனக்கு தேவை. இது மட்டும் தான் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப இது எனக்கு தேவையில்லை. அதாவது மைனஸ் பண்ணிட்டா n = 9 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஒரு தடவை ஃபார்முலா போடுமா? இப்ப 2 தடவை போட்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஃபார்முலா என்ன? என்னோட வேல்யூ 24, அடுத்து n + 1 24 + 1 25
2n plus 1 2 into 24 48 plus 1 49 divided by 6 minus 9 9 plus 1 10 2 into 9 18 plus 1 19 divided by 6 அடிக்கலாமா 1 6 3 6 18 4 6 24 முடிஞ்சு போச்சு இங்க 3 2 6 5 2 10 1 3 3 3 9 முடிஞ்சிச்சா இப்போ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம் 4 into 49 4 49 ஆலப்பா இத 40 plus 9 ன்னு பிரிக்கலாமா 4 into 40 160 4 into 9 3 27 4 36 196 ஓகேவா அந்த 196 எதால மல்டிப்ளை பண்ணோம் 25 ஆல இத 25 ஆல மல்டிப்ளை பண்ணோமா இத 10 plus 10 plus 5 ன்னு பிரிச்சுக்கலாமா எந்த ஒரு நம்பரையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பரை அப்படியே எழுதி ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சா இன்னொரு 10 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பரை அப்படியே எழுதி இன்னொரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு 5 ஆல ஆட் பண்ணா ஆரம்பிச்சுன்னா இதோட பாதி 1000ல பாதி 500 900ல பாதி 450 500 plus 450 950 அதுல ஒரு 30 ஆட் பண்ணா 980 ஆயிடுச்சா இதை ஆட் பண்ணா 6 6 12 12 plus 8 20க்கு 0 மீதி 2 27 2 29 மீதி 2 அப்ப 4 அப்ப 49 00 வருதா மைனஸ் இது 35 15 into 19 10 into 19 190 5 into 19 இதுல பாதி தானே 50 45 95 இதை ஆட் பண்ணா 5 18 8 பேலன்ஸ் 1 285 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும் 4900ல 200 கழிச்சா எவ்வளவுப்பா 4700 4700ல 80 கழிச்சா 4620 அதுல ஒரு 5 கழிச்சா 4615 அப்படிங்கிறது ஆன்சர் 4615 ஆன்சர் ஏ இவ்வளவு டெப்தா போறோம்னா ஒரு புரியுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன் நம்ம சால்வ் பண்ணா கண்டிப்பா 1 மினிட்ல முடிக்க முடியும் 5th क्वेश्चन அதே மாதிரி தான் ஸ்கேலிங் டைப் இதெல்லாம் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷனா கொடுத்தா டைரக்டா கொடுத்துட்டாங்க இல்ல என்னது 51 52 53 up to 100 இதோட வேல்யூ என்ன இதானே கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் 1 ஃபார்முலா என்ன n into n plus 1 divided by 2 இதான ஃபார்முலா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ டாப் வேல்யூ வரைக்கும் எடுக்கணும் 100 வரைக்கும் எடுத்துறோமா மைனஸ் எதுக்கு முன்னாடி தேவையில்லை 1 to 50 எனக்கு தேவையில்லை அப்ப என்னோட வேல்யூ 50 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிடணும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா n into n plus 1 என்னோட வேல்யூ 100 100 into 100 plus 1 101 100 into 101 divided by 2 மைனஸ் 50 into 50 plus 1 51 divided by 2 4 2 இதுல 52 இருக்கு 4 2 இதுல 25 இருக்கு இது போட்டுனா 50 into 101 5 0 5 0 மைனஸ் 25 into 51 25 into 51 10 into 51 510 அகைன் ஒரு 510 5 into 51 255 5 7 12 1275 5000ல 5050ல 1000 கழிச்சா எவ்வளோ 4050 இதுல 200 கழிச்சா 3850 இதுல 75 கழிச்சா 3775 ஆன்சர் 3775 ஆன்சர் டி 6th கொஸ்டின் அதாவது 4 8 1 இங்க ஸ்டார் மென்ஷன் பண்ணிருக்காங்க 6 7 3 என்ற எண்ணில் ஸ்டாருக்கு பதிலாக எந்த மிகச்சிறிய எண்ணை சேர்த்தால் அந்த எண் 9ஆல் மீதியின்றி வகுப்படும் இது வகுப்படும் அதாவது வகுப்படும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு டிவிசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் எல்லாம் பார்த்திருப்போம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து லிங்க் வைக்கிறேன்
ஃபர்தரா பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்க. டிவிசிபிலிட்டியில என்ன பார்ப்போம்னா, ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா, எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலும் 9ஆல வகுப்படுமா அப்படிங்கிறத கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். என்ன கொடுத்துருக்காங்க, 4 8 1 ஸ்டார் 6 7 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ஆட் பண்ணா 4 + 8 12 12 + 1 13 13 + 6 13 6 19 19 10 29 வருதுப்பா. எல்லா நம்பரையும் கூட்டி அதை டிவைட் பை 9 பண்ணோம் அப்படின்னா எது வகுப்படுதோ அதான் என்னது, அது நம்பரா வகுப்படும். 29 4ஐயும் கூட்டினா 33, அது 9ஆ வகுப்படுமா, வகுப்படாது. அப்ப இது வராது. 29 3ஐயும் கூட்டினா 32, இதுவும் 9ஆல வகுப்படாது. 29 6ஐயும் கூட்டினா 35, இது 9ஆல வகுப்படாது. 29ஐயும் 7ஐயும் கூட்டினா 36, இது கண்டிப்பா 9ஆல வகுப்படும். அப்ப இதான் வந்து மீதி 9ஆல வகுப்படும். 7th கொஸ்டின் அதே மாதிரிதான். கீழ்கண்ட எந்த எண் 3ஆல் மீதியின்றி வகுப்படாது. 3ஆல் மீதியின்றி, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணோம். வகுப்படும் அப்படின்னு கேட்கல, நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா வகுப்படும் கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 3 3 6 6 9 15 15 கண்டிப்பா 3ஆல் வகுப்படும். ஆன்சர் ஏன் சூஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த நம்பர் வகுப்படாதுன்னு கேட்கறாங்க. 3ஆல் வகுப்படுறது என்ன கான்செப்ட், அதே மாதிரி எல்லா நம்பரையும் கூட்டி என்ன பண்ணணும், டிவைட் பை 3 3ஆல் வகுத்தோம்னா வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். வகுப்படல அப்படின்னா வகுப்படாது. என்னது 3 + 3 6 6 6 9 15 15 3ஆல் வகுப்படுமா, அப்ப ஆன்சர் கிடையாது. இங்க 3 + 4 7 7 + 2 9 9 கண்டிப்பா 3ஆல் வகுப்படும். அப்ப இது ஆன்சர் கிடையாது. இங்க 5 5 10 10 + 1 11/3, இது கண்டிப்பா 3ஆல் வகுப்படாது. அப்ப இதான் ஆன்சர். வேணா இதை செக் பண்ணலாம். 1 1 3னா 3 3/3 கண்டிப்பா ஏதாவது 3ஆல் வகுப்படும். ஆன்சர் சி தான் கரெக்ட். எது வகுப்படாதுன்னு கேட்டிருக்காங்க. எட்டாவது கொஸ்டின், ஹேஷுக்கு பதிலாக எந்த எண்ணை சேர்த்தால் 2 5 8 2 ஹேஷ் ட்ராக் 7 2 4 என்ற எண்ணில் 14 வகுப்படும் கேட்காங்க. 11க்கு என்ன கான்செப்ட்னா 2 5 8 2 ஹேஷ் ட்ராக் 7 2 4. 15க்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இந்த நம்பர் ஆட் பண்ணா 2 2 2 8 10 10 2 12 பிளஸ் ஹேஷ்டாக் இருக்கு மைனஸ் 5 2 7 7 7 14 14 4 18. இந்த வர்ற ஆன்சர் இருக்குல்ல, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா வர்ற ஆன்சர் வந்து 0 இருக்கணும் அல்லது 11 இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும், 14 வகுப்படும். அப்போ இந்த ஹேஷ்டாக் பதிலா எதை ஆட் பண்ணா 0 அல்லது 11 வரும்? இந்த ஆப்ஷன் இருக்கலாமா? இந்த ஹேஷ்டாக் பதிலா 4 ஆட் பண்ணா 12 + 4 16, இது மைனஸ் பண்ணா 0 வருதா? வரல, அப்ப ஏ வராது. இதோட 5 ஆட் பண்ணா 17, அப்ப இதுவும் வராது. 6 ஆட் பண்ணா 18 18 - 18 0, அப்ப இதான் ஆன்சர். அடுத்து 7 ஆட் பண்ணா 19 மாறிடும். 19 - 18 1 ஆன்சர் மீதி வரும். அப்ப ஆன்சர் வராது. ஆன்சர் சி. Ninth question, the prime number of the following is, அதாவது கீழ்கண்டவற்றில் எது பகா எண் கேட்கிறாங்க. பகா எண் அப்படின்னா 2 வகுத்தி தான் இருக்கும். பகு எண் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். அதாவது ஒன்னாலே தன்னாலே மட்டும் வகுப்படக்கூடிய எண் சொல்லுவாங்க, இல்ல 2 வகுத்தி மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்களா. இப்ப இந்த நம்பருக்கு இந்த நம்பர் 1ஆல வகுப்படும், கண்டிப்பா 153ஆல வகுப்படும். இது இல்லாம கண்டிப்பா 3ஆல வகுப்படும். 3க்குன்னா என்னது கான்செப்ட், எல்லாத்தையும் ஆட் பண்ண 9 வருது, அப்ப இது வராது. இது கண்டிப்பா 1ஆல வகுப்படும், 187ஆல வகுப்படும். வேற 11ஆல வகுப்படும். 1 11 11, 7 11 77, அப்ப இதுவும் வராது. இது 1ஆல வகுப்படும், 289ஆல வகுப்படும். அதுக்கு அடுத்து 17ஆல வகுப்படும். இது 17ஆல வகுப்படும், அப்ப இதுவும் வராது. அப்ப ஆன்சர் டேரக்டா என்ன பண்ணலாம், 173. 173 நம்பர் 1ஆலையும் 173ஆல மட்டும்தான் வகுப்படும். அது 2 வகுத்தி இருக்கிறதுனால அதான் பகா எண். பகு எண் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். 10th question பா, 4 cube plus 5 cube 6 cube up to 12 cube என்ன? அதே மாதிரிதான் தேர்ட் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஃபார்முலா என்ன, n × n + 1
டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்? 12 வரைக்கும். எது வரைக்கும் வேண்டாம்? 3 கியூப் வரைக்கும் வேண்டாமா? 12 வரைக்கும்னா என்னோட வேல்யூ 12 போட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். மைனஸ் என்னோட வேல்யூ இதுக்கு முன்னாடி வேணா 3 போட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிச்சு. n into n plus 1 divided by 2 என்ன எவ்வளோ? 12. 12 plus 1 13 divided by 2 தான் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 3 plus 1 4 divided by 2 தான் ஹோல் ஸ்கொயர். 1 2 2 6 2 12 1 2 2 2 4 முடிஞ்சிச்சா? 6 into 13 6 into 10 60 6 into 3 3 18 60 plus 18 78 தான் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 3 2 6 6 ஸ்கொயர் 78 ஸ்கொயர் எவ்வளோப்பா? இதான 78 மல்டிப்ளை பண்ணும். 78 ஸ்கொயர்னா 8 8 64 6 வச்சுக்கிறோம். 8 56 நாளும் 56 நாளும் 62 8 56க்கு 6 பேலன்ஸ் 5 7 49 54 4 8 0 1 6 60 84 மைனஸ் 36 6 ஸ்கொயர் 36 தானே. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 6084 இருந்து 30 ஃபர்ஸ்ட் கழிங்க. 30 கழிச்சா 6054 வருமா? அதுல 6 கழிச்சோம் அப்படின்னா 6048 வரும். 6048 ஆன்சர் ஏ. இது என்னப்பா கொடுத்துருக்காங்க? 2 ஈக்குவேஷன். இதான் கம்பேரிசன். 6வது பார்த்தோமா? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப் டு n ஈக்குவல் டு k. நம்ம நார்மலா ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. அகர் தேர்ட் ஃபார்முலா கம்பேர் பண்றாங்க. அதாவது 1 cube 2 cube 3 cube up to n cube equal to ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. ஓகேவா? இது ஒரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? k ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? இதான் கொஸ்டின். கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதே ஃபார்முலா தான் இங்க பவர் 2 மட்டும் வருது. அப்ப k வந்துச்சா இங்க என்ன வரணும்? k ஸ்கொயர்னு வரணும். இங்க நம்ம என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா 1 1 1 வந்து என்னது பவர்ல 1 வருது. இங்க 1 கியூப் 1 கியூப் 1 கியூப் வருது. அப்ப n கியூப்னா என்ன வரணும்? k கியூப் தான் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன்ல k கியூப் எடுத்துருவோம். டேரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி என்ன வருது? பவர் 2 வருது. அப்ப என்ன பண்ணோம்? பவர் 2 தான் போடணும். இல்ல நோட் கூட போட்டுக்கோங்க. ஃபார்முலா 1 வெர்சஸ் ஃபார்முலா 3. இங்க k ன்னு வந்துச்சுன்னா இங்க என்னவா மாறும்? k ஸ்கொயர். இங்க k ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா இங்க என்னவா மாறும்? k பவர் 4. அதுக்கு அடுத்து இங்க ரூட் k ன்னு வந்துச்சுன்னா இங்க என்னவா மாறும்? k ன்னு மாறும். இது ஃபார்முலா 1 கொடுத்து 3 கேட்டாலும் 3 கொடுத்து 2 கேட்டாலும் இதனால நம்ம மாத்திக்கலாம். இங்க k ன்னு எடுத்துருக்கோம். k க்கு பதிலா z x y எந்த லெட்டர்ஸ்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். டுவெல்த் கொஸ்டின். ஒரு எண் மற்றும் அதன் 5ல 3 பங்கிற்கும் உள்ள வித்தியாசம் 50. என்ன அந்த என்ன ஒரு நம்பர் இருக்குப்பா. அந்த நம்பரும் அந்த நம்பரோட 5ல 3 பங்குக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வருது? 50 வருதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே என்னதான்? அந்த நம்பர் தானே. அந்த நம்பரோட எதை மைனஸ் பண்ணணும்? மைனஸ், அதாவது 5ல 3 பங்கு. இது 5ஆல் டிவைட் பண்ணா ஒரு பங்கு எவ்வளவு? 15. 75 5ஆல் டிவைட் பண்ணா ஒரு பங்கு 15. 3 பங்கு தேவை. அப்ப ஒரு பங்கு 15, 3 பங்கு எவ்வளவு? 45. அப்ப 75ல 45 கழிச்சு ஆன்சர் என்ன? 30 வருது. நமக்கு எவ்வளவு வரணும்? 50 வரணும். அப்ப ஆன்சர் ஏ கிடையாது. இப்ப 100 எதால மைனஸ் பண்ணோம்? 5ல 3 பங்கு. 100 5 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா ஒரு பங்கு அப்படிங்கிறது 20. அப்ப 3 பங்கு அப்படிங்க ஒரு பங்கு 20னா 3 பங்கு எவ்வளவு? 60. அப்ப 60. அப்ப 100ல 60 கழிச்சா 40 வருது. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. 125 5 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா ஒரு பங்கு அப்படிங்கிறது 25. ஒரு பங்கு 25 அப்படின்னா 3 பங்கு 75. அப்ப 75 கழிச்சோம் அப்படின்னா 50 வருதா? அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். இது ஆன்சர்ல இருந்து பாருங்க, ஈஸியா இருக்கும். ஒரு எண்ணில் இருந்து ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து 4 கழிச்சு 6ஆல் வகுத்தா 8 கிடைக்குது. ஓகேவா? அந்த எண்ணிலிருந்து அதே நம்பர்ல இருந்து 2 கழிச்சு 5ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்?
இதுல சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த எக்ஸை தூக்கி அங்க சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இப்ப எக்ஸ் -4 ஈக்குவல் டு வகுத்தல் ஈக்குவல் டு அங்கிட்டு போனா பெருக்கலாம் ஆகுமா? 6 48. இங்க +4 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -4 +4 வருமா? +4 48 நாளும் எக்ஸோட வேல்யூ 52 52. இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலா 52 போட்டா 52 -2 டிவைடட் பை 5. 52 2 கழிச்சா 50 டிவைட் பை 5. 1 5 5 10 50. ஆன்சர் பி. ஈஸியா சால்வ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய தியரி மாதிரி இருக்குன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணின் 4 ஒரு பங்கு 3 ஒரு பங்கு 15 எனில் அந்த எண்ணின் 10ல 3 பங்கு என்ன? ஒரு நம்பர் இருக்கு எக்ஸ், அந்த நம்பர் நமக்கு என்னன்னே தெரியாது. அதோட 4ல ஒரு பங்கு, 4ல ஒரு பங்கு இருக்கா? இதோட 3ல ஒரு பங்கு எவ்வளோ? 15 சொல்லிட்டாங்க. 4ல ஒரு பங்கு, அந்த ஒரு பங்குல 3ல ஒரு பங்கு 15. 3ல ஒரு பங்கு 15 அப்படின்னுச்சுன்னா 3 பங்கு எவ்வளோ? 45. கரெக்டா? அந்த 45 அப்படிங்கிறது இந்த ஒரு பங்கு மட்டும்தான். அப்போ ஒரு பங்கு 45னா 4 பங்கு எவ்வளோ? 180 ஆச்சா? 180. அந்த நம்பர் என்ன? நம்பர் வந்து என்னது? 180 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 180ங்கிறது அந்த நம்பர். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கவனிச்சுக்கோங்க. ஒரு எண்ணோட 4ல ஒரு பங்கின், 4ல ஒரு பங்கின் அப்படின்னா இந்த ஒரு பங்கின், இதுல 3ல ஒரு பங்கு வந்து 15 அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை புரியுதா? அப்ப 3ல ஒரு பங்கு 15 அப்படின்னு சொன்னா 3 பங்கு எவ்வளோ? 3ல ஒரு பங்கு 15. அப்ப 3 பங்கு 45 நமக்கு கிடைக்குமா? அந்த 45 அப்படிங்கிறது என்ன? 4ல ஒரு பங்கு, 4ல ஒரு பங்கு 45 அப்படின்னா 4 பங்கு எவ்வளோ? 180. கரெக்டா? அப்ப அந்த நம்பர் என்ன? 180 கிடைச்சிச்சு. கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணோம். அந்த எண் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 180 நம்ம எடுத்துக்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்ணின் 10ல 3 பங்கு எவ்வளோ அப்படின்னா 10ல என்ன? இதை 10ஆல வகுத்தா என்னது? அதான் 10 பங்கு ஆயிருமா? ஒரு நம்பரை எத்தனை பங்கு கேட்கிறாங்க அத்தனை வகுக்கணும். இப்ப 5 பேர் இருக்காங்க, 5 பங்கு, 5 பேர் இருந்தாலும் 5 பங்கு வைப்போம்ல. அவ 10 பங்கு கேட்டாங்கன்னா அது 10ஆல் டிவைட் பண்ணா முடிஞ்சிச்சு. அவ ஒரு பங்கு எவ்வளோ? 18. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 10ல 3 பங்கு கேட்காங்க. அப்ப 18 × 3 அதான் ஆன்சர். 10 3 30, 3 24, 30 24 54 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் டி. ஃபிஃப்டீன்த் கொஸ்டின். ஒரு எண் ரெட்டிப்பாக்கப்பட்டு அதனுடன் 9 கூட்டப்படுகிறது. வரும் விடையை 3 மடங்காக்கினால் 75 கிடைக்கிறது. அந்த எண் எது? அந்த நம்பர் எதுன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு நம்பர் இருக்குப்பா, அந்த நம்பரை ரெட்டிப்பாக்குறாங்கன்னா அதை மறுபடியும் அதால கூட்டுறாங்க. அப்ப அந்த நம்பர் 7ன்னு வருதா? ஓகேவா? ரெட்டிப்பாக்கி வந்த விடையோட 9 ஆட் பண்றாங்க. 7 + 9 16 நமக்கு கிடைக்குது. அந்த 16 வந்த ஆன்சரை 3 மடங்கு ஆக்குறாங்க. இப்ப 16 3 மடங்கு ஆக்கணும் அப்படின்னா 3ஆல மல்டிபிள் பண்ணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 3ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளோ? 48ன்னு வருமா? வந்த ஆன்சர் நமக்கு எவ்வளவு? 75ன்னு வருது. அப்ப இது ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி இது ரெட்டிப்பாக்குனா 12, 12 9 ஆட் பண்ணா 21, 21 3 மடங்கு ஆகுனா 63. நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 75. அப்ப இதுவும் கிடையாது. 8, 8 2 மடங்கு ஆகுனா 16, 8 2 மடங்கு ஆகுனா 16, 16 9 ஆட் பண்ணா 25, 25 3 மடங்கு ஆகுனா 75. ஆன்சர் சி. சிக்ஸ்டீன்த் கொஸ்டின். ஒரு எண்ணின் 4ல 3 பங்கு அதன் 3ல் ஒரு பங்கை விட இதை விட இது வந்து 60 அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள், வேற எதுவுமே இல்லை. 60 அதிகம் இருந்துச்சுன்னா எத்தனை பங்கு பிரிச்சாலுமே 84 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது? 60 வரும். வாய்ப்பே இல்லை. 108 பாசிபிள் இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால பெரிய நம்பர்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? 4ல 3 பங்கு வேணும். அடுத்து 3ல ஒரு பங்கு வேணும். கரெக்டா? அப்ப அதே நம்பரை 4 பங்கு வேணும் அப்படின்னு சொன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். 3 பங்கு வேணும் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். சிம்பிளா? ஒரு நாள் 4, இதுல 14 எத்தனை நாள் இருக்கு? முன்னாங்க 12,
பேலன்ஸ் 2 பக்கத்தில் 4 5 20 6 நாளா 24 36 இருக்கா. ஒரு பங்கு அப்படிங்கிறது 36. 1 3 3 4 3 12. அதுக்கடுத்து பக்கத்தில் 2 4 8 3 24. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 36 அப்படின்னா 3 பங்கு எவ்வளோ? 36 × 3 30 × 3 90. 6 × 3 18. அப்போ 90 + 18 100. 90 18 எவ்வளோப்பா? 108. அதே மாதிரி ஒரு பங்கு 48 அப்படி ஒரு பங்கு எவ்வளோ? 48. அப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? எக்ஸாக்டாக இதான் வருது 60 அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். 60 அதிகமாக இருக்கா? இதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ இருக்கு? 60 அதிகமாக இருக்கு. அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் சி. செவன்டீன்த் கொஸ்டின். எண்களின் கூடுதல், அதாவது 2 நம்பர் இருக்கு, அதோட கூடுதல் எவ்வளோ? 40. அவற்றின் வித்தியாசம், வித்தியாசம் என்னது? அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 வருது. அப்போ அந்த எண்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ XYயோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். கொஸ்டின் புரியுதா? இப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ 2x = 40 + 4 44. 2 2 இதில் 22 2 இருக்கு. அப்போ x = 22 நமக்கு கிடைச்சிச்சு. அது டேட்டா இங்கே போட்டுடலாமா? 22 ஈஸ்ட். இதை ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண, ரெண்டாவது ஈக்குவேஷன் x + y = 40. x எவ்வளோ? 22 + y = 40. y = 40 பிளஸ் ஈக்குவல் டவுன் போகும்போது -22 மாறுமா? அப்போ 40லேருந்து 22 கழிச்சா ஒய்யோட வேல்யூ 18. அப்போ இதை இங்கே போட்டோம்னா ஒய்க்கு வந்து 18 வருதா? விகிதம் அப்படின்னா 22:18 இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகும்ச்சுன்னா எடுத்துக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 11:9 ஆகுமா? அப்போ ஆன்சர் 11:9. அடுத்த கொஸ்டின். ஒரு எண்ணை 15ஆல் பெருக்கினால் அது 196 அதிகரிக்கிறது எனில் அந்த எண் என்ன? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணோம். ஒரு எண்ணை வந்து 15ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. இந்த நம்பரை 15ஆல் மல்டிபிள் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அதோட 196 வருகிறதுன்னு கேட்கல. கொஸ்டின் கேட்குறாங்க 196 அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த நம்பரோட 196 இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதான மீனிங். அப்போ இதை 15ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 × 15 150. 4 × 15 30 60. அப்போ 210 அப்படிங்கிறது ஆன்சர். 210. இதுலேருந்து அந்த நம்பர்ல இருந்தா 196 அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதுல இருந்து நான் நம்பரை கழிக்கணும்ல. -14 போட்டால் அவ்வளவு 196. அப்போ எக்ஸாக்டா இதான் ஆன்சரே வருது. 196 அதிகரிக்குன்னு தான் சொல்லுது. அப்போ 14ஓட 196 அதிகரிக்குது. அப்போதான் 210 வருது. அப்போதானே 15ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் என்னது? 14. 19வது கொஸ்டின். ஒரு எண்ணை 4ஆல் வகுத்தால் அது 21 குறைகிறது எனில் அந்த எண் என்ன? ஒரு நம்பர் இருக்குப்பா, அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணா 21 குறையுது. 21 குறையுதுதான் அந்த என்னன்னு கேட்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணா இந்த நம்பர்லேருந்து 21 குறையுமா? பாசிபிள் இல்லை. அப்போ பெரிய நம்பர்லேருந்து வந்துடலாம். 38 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 38 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 28 வரலாம். 28 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4 4. இதில் 5 20 6 24 7 28 வருதா? அப்போ 28ல இருந்து 7 கழிச்சா என்ன? 22 7 பண்ணால் 21. அப்போ 21 குறைகிறதுல புரியுதா? அந்த நம்பர்ல இருந்து அதை வர்றதை டிவைட் பண்ணால் 7 குறையுது. அப்போ 21 வருது. ஆன்சர் சி தான் ஆன்சர். இருபதாவது கொஸ்டின் பார்க்கலாம்பா. 20வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணின் 5ல் 1 பங்கில் 4ஐ கூட்டினால் அது அதன் 4இன் 1 பங்கில் 10ஐ குறைக்கப்படுவதற்கு சமம் எனில் அந்த எண் என்னன்னு கேட்கிறாங்க. இது 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் இருக்கு, அதுல 5ல் 1 பங்கோட 4 கூட்டினாலும் அதுக்கடுத்து 4ல் 1 பங்குல 10 மைனஸ் பண்ணாலும் 2 ஈக்குவல்னு சொல்றாங்க. அது எந்த கண்டிஷன் ஓகே ஆகும்? இதான் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷனுக்கு அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதா கேட்கறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அது பெரிய நம்பர்ல இருந்தே வந்துடலாம். அந்த பெரிய நம்பர் இருக்கிறோமா, இது 5 பங்காவும் பிரிக்கணும், 4 பங்காவும் பிரிக்கணும். இது 5 பங்கா பிரிச்சுன்னா 5ஆல் டிவைட் பண்ணுவோமா?
5 டிவைட் பண்ணா 4 5 25ல 5 இருக்கு, பேலன்ஸ் 3 0 6 30 56 அப்படிங்கிறது 5ல 1 பங்கு அப்படிங்கிறது 56 இங்க கூட எழுதிக்கலாம். அப்ப இந்த இதுல 1 பங்கு அப்படிங்கிறது 56, அதோட எத்தனை கூட்டணும் 4 கூட்டணும் ஈக்குவல். அதுக்கு அடுத்து இதே நம்பரை 4 பங்கா பிரிச்சா 4 டிவைட் பண்ணுமா, 1 நாள் 4 5 20 6 24 7 28 அப்ப 70. அப்ப 70 அதோட என்ன பண்ணோம் 10 மைனஸ் பண்ணோம். அப்ப 56 பிளஸ் 4 60. இதுவே எக்ஸாக்ட் அதே வருது. 70 மைனஸ் 10 60. அப்ப 2 ஈக்குவலா வருதா? அப்ப ஈக்குவலா வருது அப்படின்னா இதான் வந்து இந்த 2 கண்டிஷன் ஓகே ஆகுது. ஆன்சர் டி. எப்பவுமே பெரிய வேல்யூல வந்து போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேப்பா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ முடிஞ்சிச்சு. இது ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறவங்க குரூப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேர் டு ஸ்டடி நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு எங்க படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டெஸ்ட் மார்னிங்லயும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் முடியுது அப்படின்னா இந்த மாதிரி முடியும் போது அது எங்க இருந்து படிக்கணும், நீங்க எப்போ டெஸ்ட் டைம், என்ன டெஸ்ட் போர்ஷன், அது ஸ்கூல் புக்ஸ்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது தெளிவா அவங்க மென்ஷன் பண்ணி உங்க டெஸ்ட் பேட்ச் குரூப்லயே உங்களுக்கு போட்டுருவாங்க. ஃபர்தரா அந்த டெஸ்ட் பேட்ச் டீடைல் ரிலேட்டடா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்க்கு எப்படி படிக்கணும், டெஸ்ட் பேட்ச் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த 2026ல எல்லாருமே கண்டிப்பா அரசு அதிகாரியாக வாழ்த்துக்கள்ப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.